ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ராஜா, உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை நீர் எங்களுக்கு அனுப்பி அப்பா, எங்களை சுகமாக்கி குணமாக்கி எங்களுடைய எல்லா அழிவிலிருந்தும் எங்களை தப்புவிக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் தரக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை அப்பா உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வின் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு தருமாறு இந்த வேளையிலே உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தின் கண்களை நீர் திறந்து தாங்க. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பயங்கள், சோர்வுகள், கவலைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் அது விடுதலையாக்கப்படுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் முற்றிலும் ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். இன்றைய தினம் இந்த மாலை வேளையிலும் நம்ம தியானிக்க இருக்கிறது தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன் நம்ம தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்ளுகிறோம், தேவனை ஏன் சார்ந்து கொண்டே வாழ வேண்டும்? அவரை சார்ந்து கொள்றதுனால எனக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கிறது? ஏன்னா நம்ம தேவன் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம்? அவரை எதுக்காக, தேவன் எதற்காக இருக்கிறார்? அவர் ஆராதிப்பதற்கு. நம்ம என்ன செய்யணும்? சண்டே ஆயிட்டுனா ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன பண்ணணும்? கோவிலுக்கு ஒழுங்கா போயிடணும். போய் அவரை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அவரை என்ன பண்ணணும்? நம்ம ஆராதிக்கணும், துதிக்கணும். அவர் ஆராதிக்கிறதற்காக இருக்கிறார்னு. ஆனா இந்த ஆராதனையும் துதியும் அவருக்காக மாத்திரம் இல்ல. தேவன் எதற்காக இருக்கிறார்? நமக்காக இருக்கிறார். நாம் சார்ந்து கொள்வதற்காக இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு குழந்தை எப்படி பெற்ற தாய் இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த குழந்தையோட வாழ்க்கை மிகவும் கடினமானது அப்படிம்போம். ஆனா அந்த தாய்க்கு பதில் கூட அநேக மாற்று தாய்களை நம்ம என்ன செய்து விடலாம்? உருவாக்கி விடலாம், கொண்டு வந்து விடலாம். அந்த குழந்தைய கவனிப்பதற்கு, அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு ஒரு தாய் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்து விடலாம்? இன்னொரு நபரை கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம்? அந்த குழந்தையை நம்ம என்ன பண்ணிக்கொள்ளலாம்? பாதுகாத்து கொள்ளலாம். ஆனா இந்த பொல்லாத உலகத்துல, இந்த கேடு நிறைந்த உலகத்துல நம்ம தேவன் அற்றவர்களாக என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ நம்மை நடத்துகிறவர் யாருதான்? தேவனாகிய கர்த்தர் தான். அதுவும் எப்படிப்பட்ட வழியில? நம்ம நடக்க வேண்டிய வழி எது என்று யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அவருக்கு மாத்திரம்தான் தெரியுமே தவிர நமக்கு என்ன செய்யாது? அது தெரிவதில்லை. அது ஒரு மறைவான வழி. அது அந்த வழியை குறித்து நமக்கு எந்த விதமான என்னது கிடையாது? முன் அறிவும் நமக்கு கிடையாது. நான் எந்த வழியில நடக்கணும், நான் எப்படி போகணும், அப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம நினைத்து கொள்ளலாம், என்னுடைய எதிர்காலத்தை என்னால் என்ன செய்ய முடியும்? நல்லா அமைத்து கொள்ள முடியும். நான் இந்த வழியில போனேன் அப்படின்னா என்னுடைய எதிர்காலத்தை நான் எனக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம்? அமைத்து கொள்ளலாம். என் குடும்ப வாழ்க்கையை நான் இப்படி போனால் அமைத்து கொள்ளலாம், என்னுடைய சுக வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளலாம்னு நினைக்கலாம். ஆனா வசனம் என்ன தெளிவா சொல்லுகிறது அப்படின்னா, நீ நடக்க வேண்டிய வழியிலே. அப்போ அநேக வழிகள் உண்டு, ஆனா நடக்க வேண்டிய வழி என்று ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. நிறைய வழிகள் உண்டு இந்த உலகத்துல, நம்ம நினைத்துக்கொள்வோம். அதனாலதான் இன்னொரு வசனம் சொல்லும், மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ஆனா அந்த வழிகள் எல்லாம் எப்படிப்பட்டதா? மரண வழிகள். இன்றைக்கு நமக்கு அப்படிதான்.
நிறைய வழிகள். இன்றைக்கு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஒருவேளை உங்க எதிர்காலம், உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பு, பிள்ளையுடைய திருமணம், இல்லைன்னா நீங்க ஒரு பலவீனத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய தேவை என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு முன்பாக அநேக வழிகள் இருக்கிறது. ஆனா அதுல எந்த வழியில நான் நடக்கணும்னு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. ஒரு ரோடு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அதுல நிறைய என்ன போட்டு வச்சிருக்கிறாங்க, வழிகள் போட்டு வைத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல எந்த பாதையில போனா நம்ம செல்ல வேண்டிய இடத்திற்கு போகணும்னு சொல்லி என்ன பண்ணாது, தெரியாது. அதுக்காக தான் அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கும், ஒரு பெயர் பலகை வைத்து அதுல அழகா ஒரு அம்புக்குறி இட்டு காட்டியிருப்பாங்க. இந்த வழியா போனா என்ன பண்ணலாம், மதுரைக்கு போகலாம், இங்க போனா நாகர்கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த தெளிவான ஒரு பலகை இருக்கும். இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய வழி, இப்ப எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நாளைய தினத்தை குறித்து நம்ம கையில என்னது கிடையாது, வழிகள் கிடையாது. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி பொழுது நமக்கு முன்பாக கிடையாது, நமக்கு அந்த முன் அறிவு கிடையாது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியிலே. அப்போ அந்த ஒரே ஒரு வழி தெரிந்தது, அது யாருக்கு மாத்திரம்தான் தெரியும், அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போ அவரை சார்ந்து கொள்ளாம நான் நடக்க வேண்டிய வழி எது என்பது நம்மளால என்ன செய்யவே முடியாது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இந்த உலகத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம். இதை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியுதா? இன்னைக்கு நம்ம கையில எவ்வளவோ பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், எத்தனையோ பட்டங்களை வாங்கி வைத்திருக்கலாம், எவ்வளவோ திறமையா இருக்கலாம். நாளைக்கு நான் எந்த வழியில நடக்கணும் அப்படிங்கிறத எத்தனையோ மந்திரக்காரங்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் கேட்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் எல்லாம் புல்லை போலவும் அவங்க அழியும் போதே அவங்க ஆலோசனையும் என்ன செய்து விடுமா, கூடவே அழிந்து விடும். அப்போ நமக்கு நம்பிக்கை, நம்ம காட்ட வேண்டிய வழி அப்படி என்று ஒன்று உண்டு என்றால் அது யார் மாத்திரம்தான், தேவனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏன் அவர் ஜீவன், அந்த வழியை தெரிந்து கொண்டால்தான் அந்த வழி எப்படிப்பட்ட வழிங்கிறாரு, ஜீவ வழி. நம்ம வேற வழியை தெரிந்து கொண்டோம்னா அந்த வழி எப்படிப்பட்ட வழி, மரண வழிகள். அப்போ இது ஒரு ஒன் வே ரூட் மாதிரி தான். அப்போ தெரிந்தெடுக்கிறதுல நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா தேவன் எப்படி இருக்கிறாராம், சமீபமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன், ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஏன் அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ளணுமா, அவர் நினைத்திருக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுமா, நடக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள், நம்முடைய நினைவுகளை காட்டிலும் உயர்ந்தவைகள். இன்னைக்கு நம்ம அப்போ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், நம்ம உட்கார்ந்து நான் எப்படி இதை அடையணும், நான் எப்படி இந்த சுகத்தை பெறணும் அப்படிலாம் செய்யாம நம்ம செய்ய வேண்டியது என்னதுதான், அவரை சார்ந்து கொள்ள மாத்திரம் செய்யணும். அவ்வளவுதான். அதை சார்ந்து கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நீங்க நினைச்சபடி கிடையாது, நான் நினைத்திருக்கிறபடி நடக்குமா. அது என்ன செய்யும் சொல்லி இருக்கிறாரு, நிலை நிற்கும். அவருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள், நிலை நிற்கக்கூடிய வழிகள். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய விடுதலைக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்முடைய வழிகளை தெரிந்தெடுக்கிறோம், அது நிலை நிற்கிற வழியா அப்படின்னு நமக்கு தெரியாது, இது நிலைத்து இருக்குமான்னு தெரியாது. ஆனால் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வழி அப்படி நம்முடைய வழிகள் யாருடைய வழிகளுக்கு மாற்றி விடப்படுகிறது, அவருடைய நினைவுகள்ல என்ன வழி இருக்குதோ அந்த வழிகளுக்கு நேரம் அவர் என்ன பண்ணிடுவார், நம்மளை டைரக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாரு. அது நம்ம என்ன செய்ய வைக்குமா, நிலை நிற்க வைக்கும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுக்க தெரியாம என் சுகத்துல நான் இதுவா அதுவான்னு சொன்னா, இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, என் வழிகளை எல்லாம் நான் என்ன செஞ்சிருந்தேன், யோசிக்க போறது கிடையாது. நான் உங்களை என்ன செய்ய போறேன், சார்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா உங்க நினைவுகள் தான் என் வாழ்க்கையில என்ன செய்யும், என்னை நிலை நிற்க செய்யக்கூடிய வழிகள். நான் அழிந்து போகாமல், நான் மடிந்து போகாமல், நான் வெட்கப்பட்டு போகாமல் என்னை நிலை நிற்க செய்யக்கூடிய வழிகள் யாரிடத்தில் மட்டும்தான் இருக்குது, அவரிடத்துல. அதுல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிறதற்கு காட் ஆஃப் த ஏஞ்சல் ஆர்மீஸ், காட் ஆஃப் த ஏஞ்சல் ஆர்மீஸ், தூதர் பட்டாளத்திற்கு அவர் யாரா, தேவனா இருக்கிறார்.
91வது சங்கீதத்துல நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பாதம் கல்லிடராதபடிக்கு என்ன செய்வாங்களாம்? அப்ப நம்ம வழிகளில் எல்லாம் நமக்கு யாருடைய பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும்? தூதர்களின் பாதுகாப்பு. நம்மளுக்கு அதை குறித்து கவலையே இல்லை. நான் போற வழி சரியா, நான் எடுத்திருக்கிற பாதை சரியா, எனக்கு எதிரில் எதுவுமே தெரியலையேன்ட்டு. ஆனா வசனம் சொல்லுகிறது, நான் சேனைகளின் கர்த்தர். நீ வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த வழி ஃபுல்லா நமக்கு பாடி கார்டு தான். எப்படி ஒரு சேஃப் கார்டா நம்மளால என்ன செய்ய முடியும்? அதுல பயணிக்க முடியும். அடுத்தால அவர் சொல்வாரு, எக்ஸாக்ட்லி as I planned it will happen. அப்படின்னா நான் என்ன நினைச்சிருக்கனோ அது எக்ஸாக்டா உன் வாழ்க்கையில என்ன செஞ்சிடும்? நடந்துரும். கொஞ்சம் கூட அதுல என்ன செய்வது கிடையாது, தவறாது. நான் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறேனோ அது உன் வாழ்க்கையில என்ன செய்யும்? நடந்தே தீரும். அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர் யாரா? சேனைகளின் கர்த்தர். அவர் என்ன எக்ஸாக்டா பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதை என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில? அவர் பிளான் பண்றாரு, அவர் திட்டமிடுகிறார். அப்படின்னா அதுல ஏதாவது குறைவுகள் இருக்குமா? எந்த குறைவுமே இருக்காது. நம்ம முதல்ல என்ன ஆளுகை செய்யுங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, இது நான் தாழ்மையா என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்குறேன். இது என்னுடைய கேரக்டர், நான் சார்ந்து கொள்ளுகிறது என்னுடைய கேரக்டர்னு. ஆனா நம்ம ரொம்ப தெரிய வேண்டியது, நான் சார்ந்து கொள்ளுகிறவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது நமக்கு என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி சார்ந்து கொள்ளுகிறேனே, நான் முழுவதும் ஒப்படைக்கிறேனே, நான் இப்படி நம்புகிறேனே, நான் இப்படி விசுவாசிக்கிறேனே, நான் இப்படி நேசிக்கிறேனே, அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிந்தால்தான் நம்மளால இதை என்ன செய்ய முடியும்? முற்றிலும் சார்ந்து கொள்ளவே முடியும். நம்ம விசுவாசம், நம்பிக்கை, இது எல்லாமே எதுல தான் வர ஆரம்பிக்கும்? அன்புல தான் வர ஆரம்பிக்கும். ஒரு அன்பு இல்லாம, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாம நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்? அது ஒரு பூரணப்பட்ட விசுவாசமாக நம்மளால இருக்க முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, நான் என்ன திட்டமிட்டு இருக்கிறேனோ இது யாருக்கோ சொல்லப்படல, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பார்வையில உலகத்துல எத்தனை மக்கள் இருந்தாலும் சரி, நீங்க எப்படிதான் தெரிவிங்க அவருடைய வாழ்க்கையில? ஒரு தனிப்பட்ட நபராக, ஒரு விலையேற பெற்ற நபராக. அததான் அவர் சொல்றாரு, ஓ வாழ்க்கையில நான் என்ன நினைச்சிருக்கிறேனோ அது எந்த மாற்றமும் இல்லாம அது என்ன செய்யும்? அப்படியே நடக்கணும்னா நீ என்ன பண்ணிக்கோ? என்னை சார்ந்து கொள். என் நினைவுகள் உன் வாழ்க்கையில உன்னை என்ன செய்ய வைக்கும்? நிலை நிற்க வைக்கும். இன்னும் ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனம், அந்தந்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. என்ன சொல்றாரு? அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை. நம்ம இப்ப எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? விசுவாசத்துல நடக்காத ஒன்றை, எனக்கு கிடைக்காத சுகத்தை, நான் இன்னும் பார்க்காத ஆசீர்வாதத்தை, நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒன்றை நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அது வேற எங்கேயுமே இல்லை. எங்கதான் சொல்றாரு? அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் நான் அறிவிக்கிறேன். அப்ப இந்த மறைவானவைகள் இதெல்லாம் யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் இல்லாம நம்மளால இல்லாத ஒன்றை என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, செய்யப்படாதவைகளை. அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இன்னும் செய்யப்படாதவைகளை நான் தான் என்ன செய்ய முடியும்? உனக்கு அறிவிக்கவே முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் அதை பார்க்கவே இல்லை. ஆனா நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். அது இன்னும் எப்படிதான் இருக்குது? அந்தத்தில் இருக்கிறது. அது நம்ம கண்ணுக்கு மறைவா இருக்குது. நம்ம என்ன யோசிச்சு பார்த்தாலும் என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அதை உட்கார்ந்து நம்ம யோசிக்காம அவரை சார்ந்து கொண்டால் போதும். அத்தனையும் வரவழைக்கிற தேவன் எங்கதான் இருக்கிறாரு? நம்ம கூட தான் இருக்கிறாரு, நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப இதை தான் நம்ம சார்ந்து கொள்ளணும். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னது? ஒரு நன்மை, ஒரு பூரணம். இதை இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட்னு போட்டிருக்கோம். அப்படின்னா எல்லா விதமான மேன்மையான நன்மையான ஒன்றும் இறங்கி வரக்கூடிய இடம் எங்க இருந்து தான் இறங்கி வரும்? அவரிடம் இருந்துதான். அவரை தவிர வேற எங்க இருந்துமே நமக்கு என்ன செய்யாது? வரவே வராது. இப்ப நம்ம குற்றாலத்துக்கு போகிறோம்,
குளிக்கணும் அப்படின்னா தண்ணீர் ஒரு பக்கத்துல விழுந்துகிட்டு இருக்கு. நான் இன்னொரு இடத்துல போய் நம்ம குளிக்கணும்னு நினைச்சா அந்த இடத்துல தண்ணீர் வருமா? வராது. அப்ப எங்க இருந்து அந்த தண்ணீர் இறங்கி வருதோ அதுக்கு கீழே நம்ம என்ன செய்யணும்? போகணும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க வழி எங்க இருந்துதான் இறங்கி வருது? நம்ம நினைக்கக்கூடிய நன்மை, நம்ம விரும்பக்கூடிய விடுதலை, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சமாதானம் இறங்கி வரக்கூடிய இடம் எங்க இருந்துதான் வருகிறது? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும். இப்படிப்பட்ட இதை சார்ந்து கொள்ளுகிறதுனால நம்மளுக்கு நம்மளுடைய லைஃப்ல என்ன ஒரு ப்ராசஸ் இருக்கும்? நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், ஒருவேளை ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம், சார்ந்து கொள்ளுகிறோம், உடனே நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிற ஆசீர்வாதமும் விடுதலையும் உடனே வருமா அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? ஒரு ப்ராசஸிங் இருக்கும். ஆனா நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம யோசிச்சிடலாம், நம்மளுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? அது நிலை நிற்கும். நம்ம பார்க்க போற அந்த ஆன்சர், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும்? நம்மை நிலைத்திருக்க செய்யக்கூடியது. இதை பார்த்துதான் நெகேமியா என்ன செய்தார் அப்படின்னா தன்னை முற்றிலுமாக தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தார். நம்ம நிறைய நேரத்துல ஆபிரகாமை பார்த்திருப்போம், ஈசாக்கை பார்த்திருப்போம், யாக்கோபை பார்த்திருப்போம். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறது நெகேமியாவுடைய சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில அவர் எப்படி தேவனை சார்ந்து கொண்டார், அவருடைய காரியம் எப்படி நடந்தது, அந்த சார்ந்து கொண்ட நேரத்துல என்னென்ன மாதிரி காரியங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்தார் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இவ்வளோ நேரம் பார்த்ததுல நம்ம என்ன புரிந்து கொண்டோம்? நம்மை சார்ந்து கொள்ளுகிற தேவன் மாத்திரம்தான் என்னது? வழி. அவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது அவரிடமிருந்து மாத்திரம்தான் நமக்கு என்ன வரும்? நன்மையும் பூரணமும் வரும். அவரை அன்றி வேறு ஒரு வழி நமக்கு என்ன கிடையாது? கிடையவே கிடையாது. நெகேமியா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த நெகேமியாவுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இங்க முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எங்க இருந்தாராம்? சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது. அப்போ நெகேமியா வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு, எருசலேம்ல இல்ல, வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு. இங்க எருசலேம்ல சிறைப்பட்டு போயிட்டாங்க யூதர்கள். அவர்கள் எல்லாரும் திருப்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த எதிரிகளால, படை வீரர்களால அவர்களுடைய அலங்கம் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சேதம் அடையப்பட்டிருக்கிறது. அலங்கம் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கிறது மாதிரி தான். அங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எதிரி நாட்டுல உள்ளவங்க, அவர்களுக்கு எதிரா செயல்படுறவங்க அந்த அலங்கத்தை தாண்டி உள்ள வர முடியாது. அதுல என்ன செய்திருப்பார்கள்? அநேக அகழிகளை கட்டி அதுல முதலைகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பல நாடுகளுக்கு போய் பார்த்தா தெரியும். ஏன்னா அந்த எதிரிகளால அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியாது? இந்த நாட்டுக்குள்ள வர முடியாது. அதுல அநேக பாதுகாப்புக்காக அநேக காரியங்களை அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? வைத்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த எருசலேமுக்குள்ள இந்த யூதர்களை தாக்குவதற்காக யாருனால என்ன செய்யலாம்? இஷ்டத்திற்கு உள்ள வரலாம், இஷ்டத்திற்கு வெளியே போகலாம். ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இந்த யூதர்கள் இப்ப இருக்கிறாங்கங்கிற செய்திய சூசான் அரண்மனையில ஒரு ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கக்கூடிய இந்த நெகேமியா என்ன செய்யறாரு? கேள்விப்படுகிறார். அந்த 2வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இப்ப அவங்களுடைய நிலைமையை பார்த்தோன்னா எப்படிப்பட்ட நிலைமை? முற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமை. எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது? முற்றிலும் சுட்டெரிக்கப்பட்டுட்டுனா இப்போ ஒரு புல்ல அந்த இடத்துல எரித்து விட்டோன்னா அப்புறம் அது வளர்றதுக்கு அந்த இடத்துல என்ன கிடையாது? நம்பிக்கையே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட நம்பிக்கை அற்ற நிலைமை தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு வேளை அலங்கம் இடிக்கப்பட்டதாக, இல்லைன்னா நம்மளுடைய நம்பிக்கை சுட்டெரிக்கப்பட்டதாக, நமக்கு வழியே இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த வசனம், இந்த அதிகாரம், இந்த அவருடைய இந்த புத்தகம் தொடங்குகிறது. அப்போ துவக்கம் எப்படி இருக்கிறது? ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, இடிக்கப்பட்ட சூழ்நிலை, சுட்டெரிக்கப்பட்ட சூழ்நிலை, பாதுகாப்பற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையோட தான் இது என்ன செய்கிறது? இந்த அதிகாரம் துவங்குகிறது.
இதுல நெகேமியா செய்த ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகளை கேட்டபோது 4வது வசனத்துல பார்த்தோம்னா, உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. நெகேமியா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்துல கேட்கிறாரு. 3வது வசனத்துல அவர் மனுஷீகத்துல பலவீனமா இருந்ததுனால அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? அழ ஆரம்பிக்கிறாரு, துக்கிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பழைய உடன்படிக்கை காலத்துல இருந்ததுனால இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன செய்யணும்னு நினைச்சாரு? உபவாசித்து மன்றாடி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? அந்த சோர்வுக்குள்ளாக நெகேமியா போறத பார்க்கிறோம். 5வது வசனத்திலேயே நான் சார்ந்து கொள்ள போகிற தேவன் எப்படிப்பட்டங்கிறதுல என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? பலனடைய ஆரம்பித்து விட்டார். அங்கே பார்த்தோன்னா 4வது வாசனம் இதை கேட்ட உடனே உட்கார்ந்து அழுதுனா, ஏதோ அப்படி போய் உட்கார்ந்துல, அதை கேட்ட உடனே ஷாக் ஆகி என்ன செஞ்சிட்டாராம்? அப்படி மயங்கி இடிந்து போய் விழுந்துட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு நெகேமியா போறாரு. ஏன்னா அங்க இருந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒருவேளை இன்னைக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் இந்த மாதிரி நம்மளை உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். இடிந்து போய் உட்கார்ந்து அழுது துக்கித்து அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப இப்படி இருக்குது இல்லையா? இதே சூழ்நிலையோட நெகேமியா என்ன செய்யல? இருந்து விடவில்லை. 5வது வசனத்துல என்ன செய்துட்டாரு? நான் ஏன் இப்படி உட்காரணும்? தன்னை நேசித்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரா? பயங்கரமும் பராக்கிரமுமான, அந்த வார்த்தை நல்லா இருக்கும். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு உடனே ஞாபகம் வந்துட்டு, நான் ஏன் இப்படி உட்கார்ந்து அழணும்? அவர் அன்பு செய்தால் போதும், அவர் என் மேல என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? அவர் செய்த உடன்படிக்கை என் வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? நிறைவேற ஆரம்பித்து விடும். எனக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள போன உடனே நெகேமியா என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்? சார்ந்து கொள்ள ஆரம்பித்தார். அவர் ஒரு பான பாத்திரக்காரரா தான் இருக்கிறாரு. பான பாத்திரக்காரர் அப்படின்னா ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்க? கொடுக்கக்கூடிய போஜனம் எல்லாவற்றையும் அவர் தான் என்ன செய்வாரு? எடுத்து கொடுப்பது மாத்திரமல்ல, அதை என்ன செய்யணுமா? அவரு ருசி பார்க்க வேண்டும். ஏன்னா எதிரிகள் யாராவது விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னா அங்க ராஜா என்ன செய்து விடுவார்? அழிக்கப்பட்டு விடுவார். அதனால ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன தண்ணியாக இருந்தாலும் முதல்ல யார் தான் அதை டேஸ்ட் பார்க்கணும்? நெகேமியா தான் அதை டேஸ்ட் பார்க்கணும். நெகேமியா அதை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை விஷம் எதுவும் கலந்துருந்தா முதல்ல யாரோட உயிர் தான் போகும்? அந்த பான பாத்திரக்காரருடைய உயிர் தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பான இடத்துல இருந்தது தான் யாரு? இந்த நெகேமியா. அவங்களுக்கு ராஜாவுடைய அறைக்கு பக்கத்து அறையிலேயே கொடுத்துருப்பாங்களாம். ஏன்னா ராஜா எதை சாப்பிட்டாலும் என்ன செய்யணும்? உடனே யார் ஓடி ஓடி வரணும்? நெகேமியா ஓடி 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 வந்து ஒரு தண்ணீர் எடுத்து குடித்தாலும் சரி, நம்ம எத்தனையோ தின்பண்டங்களை அப்பப்போ எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா? எதை எடுத்து சாப்பிட்டாலும் முதல்ல என்ன செய்யணும்? நெகேமியா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் யார்கிட்ட கொடுக்கணும்? ராஜாட்ட. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெகேமியாவால இங்க இருந்து போய் எருசலேமுக்கு போய் அவரால் அலங்கத்தை கட்ட முடியுமா? அந்த அனுமதி கிடைக்குமா? ராஜா அவரை விடுவாரா? ஏன்னா எல்லாரையும் கொண்டு அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது அந்த வேலைக்கு. அப்ப இத்தனை நாள் அந்த வேலையில இருந்தாச்சு, இன்னைக்கு ஒரு தடை. கண்டிப்பா நெகேமியாவுக்குள்ள என்ன செய்ய வந்திருக்கும்? எனக்கு இந்த வேலை என்ன செய்யாது? வராது. இதுக்கு பதில் நான் வேற யாரையாச்சும் என்ன பண்ணணும்? உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பல வகையா ஓடி இருக்கும் இல்லையா? ஆனா நெகேமியா அதை செய்யல. இந்த அலங்கத்தை யாரு தான் கட்ட போறா? நான் கட்ட போறேன் அப்படிங்கிற ஒரு உறுதி எப்படி வந்தது? ஏன்னா இந்த இடத்துல ராஜா கிட்ட இருந்து என்ன கிடைக்காது? அனுமதி கிடைக்காது. ஆனா அவர் என்ன செய்யறாரு? பரலோகத்தின் தேவனை என்ன செய்யறாரு? நோக்கி பார்க்கிறார். அதுலயே பார்த்தோம்னா அந்த 10வது வசனம் 11வது வசனத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா அந்த தேவனை சார்ந்து கொள்ளுகிறத நீங்க போய் 1வது அதிகாரத்துல இருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் இன்றைக்கு நீங்க கண்டிப்பா வீட்டுல போய் என்ன பண்ணுங்க? அதை தியானம் பண்ணீங்கன்னா, நீங்க அதை ஆவியானவருடைய உதவியோட பார்த்தீங்கன்னா நெகேமியா எப்படி சார்ந்து கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும்.
சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவர் இடிந்து போய் உட்கார்ந்தாரு. எழும்பி செய்ய முடியாது, தனக்கும் அந்த தகுதி கிடையாது. நான் ஒரு பானை பாத்திரக்காரராக தான் இருக்கிறேன், ராஜா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார், என்னைய அந்த இடத்துக்கு என்னைய அனுப்பவும் மாட்டாரு. அப்போ இவருக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த அறை வீட்டுக்குள்ள அந்த கவலைக்கு மத்தியிலையும் தன்னோடு இருக்கிற தேவனை நான் சார்ந்து கொண்டால் போதும், அவர் எனக்காக செய்து முடித்திருக்கிற காரியங்கள் பெரிய காரியங்கள். அவர் அவருடைய உடன்படிக்கைனா என்னது, ப்ராமிஸ். இன்னைக்கு நம்ம அத்தனை ப்ராமிஸையும் எதன் மூலமா சுதந்திரித்திருக்கிறோம். இது நெகேமியா பழைய உடன்படிக்கை காலத்திலேயே இவ்வளவு சார்ந்திருந்தாருன்னா, இன்னைக்கு அத்தனை வாக்கு தத்தத்திற்கும் நம்மளை என்னன்னு சொல்லிட்டாரு, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, சார்ந்து கொள்ள முடியல. நானாதான் இதை துக்கத்தை சுமக்கணும், நானாதான் என் வழிகளை தேடணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அந்த துக்கத்துக்குள்ளேயும் கவலைக்குள்ளேயும் தான் கடந்து போகிறோம். இங்க நெகேமியா முற்றிலும் சார்ந்து கொள்ளுகிறார். அடுத்த அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 2வது வசனத்திலேயே அவர் ராஜாவை பார்த்து மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறார். ராஜா கேட்கிறாரு நெகேமியா கிட்ட, நீ எதற்காக இப்படி துக்கமா இருக்கிற? உன்னுடைய உடல் நலத்துல என்ன கிடையாது, வியாதி இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா உன் மனதுல ஏதோ இருக்குது. அந்த ஆவியானவர் அந்த ராஜாவுக்கு அதை என்ன செய்கிறார், உணர்த்த ஆரம்பிக்கிறார். இங்க நெகேமியா எதையுமே சொல்லல. 2வது வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். இங்க ராஜா கேட்கிறாரு, நெகேமியாவை பார்த்த உடனே அவராகவே என்ன செய்யறாரு, விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நெகேமியா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய காரியங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டதாகவும் சுட்டரிக்கப்பட்டதாகவும் இருக்குது, அப்போ நான் எப்படி இருப்பேன்னு சொன்ன உடனே, அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது உடனே அந்த 4வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ராஜா இங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறார், உனக்கு நான் இப்ப என்ன செய்யணும், நீ என்ன எதிர்பார்க்கிற, நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்கிறது ராஜா. உடனே நெகேமியா ராஜாவை பார்த்து என்று போடவில்லை, அங்க என்ன போடப்பட்டிருக்கு, உடனே நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஏன்னா நெகேமியாவுக்கு தெரியும், நன்மையான எந்த ஈவும் பரிபூரணமான எந்த வரமும் எங்க இருந்து தான் வரும், ராஜா கிட்ட இருந்து வரப்போறது இல்ல, யார்கிட்ட இருந்து தான் வரும், தேவனிடம் இருந்து தான் வரும். அந்த இருதயத்தை நம்மளால இதுல படித்து கொள்ள முடியும். நெகேமியாவோட இருதயம் இங்க முக்கியமான ஒரு உரையாடல் போயிட்டு இருக்கு. ராஜா கேட்கும் பொழுதே நம்ம என்ன சொல்லிடணும்னு நினைப்போம், எப்படியாவது இதை உடனே சொல்லிடணும், அப்படிதானே நம்ம உலக ஞானம் இருக்கும். அவரே வாய் திறந்து கேட்கறதே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல போய் நம்ம தேவனெல்லாம் நோக்கி பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆனா இங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நெகேமியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, ராஜாவை பார்த்து கேட்கிறாரு சில காரியங்களை. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நீங்க என்ன செய்யணும், தயவு பாராட்டணும், நான் அங்க போய் இந்த காரியங்களை சீர்படுத்தணும். போகிற வழியில அநேக ராஜாக்கள் என்னை என்ன செய்வாங்க, தடுப்பார்கள். ஏன்னா அந்த காலத்துல ஒரு நாட்டின் வழியா அடுத்த நாட்டுல உள்ளவங்க என்ன செய்ய முடியாது, அவ்வளவு ஈஸியா போக முடியாது. ஏன்னா யுத்தத்திற்காக வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, தடுத்து விடுவார்கள். சந்தேகம் இருந்தா என்ன பண்ணிடுவாங்க, கொன்று போட்டு விடுவார்கள். அப்போ அதற்கு நீங்க என்ன செய்யணும், கடிதமும் தரணும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க எந்த விதமான தடையும் இல்லை. ராஜா என்ன பண்றாங்க, உத்தரவும் கொடுக்குறாரு, கடிதமும் கொடுக்குறாரு. கூடவே என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய அவங்க கூட போறதற்கு போர் வீரர்களையும் அந்த குதிரைகளையும் என்ன செய்யறாராம், கூட அனுப்பி விடுகிறாராம். எவ்வளவு பெரிய தயவு இல்லையா? நம்பிக்கை கிடையாது, நான் போய் கட்டுவனானும் தெரியாது, சூழ்நிலையை பார்த்த உடனே ஒரு சோர்வு. ஆனா அந்த சோர்வுலையே நெகேமியா உட்கார்ந்து விடல, எழும்பி தேவனை பார்த்து துதிக்க ஆரம்பிக்கிறார். ராஜா எப்படி இருந்தா என்ன, சூழ்நிலை எப்படி இருந்தானே, என் வேலை எப்படிப்பட்ட வேலையா இருந்தா என்ன, நான் அவரை சார்ந்து கொண்டால் அங்க என்ன செய்யும், எனக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறத நெகேமியா நல்லா தெரிந்திருந்ததுனால இங்க அவர் கேட்டதையும் தாண்டி, அவர் கேட்டது வெறும் கடிதம், இங்க என்னது,
கேட்டதையும் தாண்டி ராஜா கொடுத்து என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இப்ப நம்ம ஒரு காரியத்துக்குள்ள இறங்கிட்டோம். நம்ம இப்ப என்ன செய்ய ஆரம்பித்து விட்டோம்? அலங்கத்தை கட்ட முடிவெடுத்து விட்டோம். நம்முடைய இடிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒன்றுமில்லாமல் போன என்னுடைய சுகம், நான் இழந்து போன ஆசீர்வாதம், நான் இழந்து போன சமாதானம், இதையெல்லாம் இப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டோம்? கட்டுவதற்கு முடிவெடுத்து சத்தியத்திற்குள்ள என்ன பண்ணிட்டோம்? காலடி எடுத்து வைத்து விட்டோம். உடனே நமக்கு அந்த அலங்கம் கட்டப்பட்டுருமா? உடனே அந்த சுகம் கிடைச்சிருமான்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்து இறங்குறது அப்படிதான். ஆனா முடிவு நமக்கு தெரியும். இந்த சத்தியத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து முடித்ததை நான் விசுவாசித்து நான் உள்ள வர ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கே எனக்கு என்ன செய்யணும்னு நினைப்போம்? நான் நினைச்சது கிடைக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இங்க இந்த நெகேமியாவுடைய அந்த ப்ராசஸ், அவர் போன வழிமுறைகள் நமக்கு ஆவியானவர் நம்மை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. முடிவு எப்படிதான் இருக்கும்? நம்மை நிலைத்திருக்க செய்யக்கூடியதாக தான் இருக்கும். ஆனா இடையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கும். நம்ம ஒரு காரியத்துக்குள்ள இறங்கி நம்மளை விட்டு எடுத்து போடப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஏன்னா யோவான் 10:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஒருவேளை நம்மளுடைய சுகம் இன்னைக்கு திருடப்பட்டு இருந்திருக்கலாம், நம்முடைய சமாதானம் இன்னைக்கு கொல்லப்பட்டு இருந்திருக்கலாம், அழிக்கப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவரை தெரிந்து கொண்டது நிமித்தம் நம்ம இப்ப எதை கட்ட போறோம்? அது ஒண்ணுமே இல்லாம போயிருந்தாலும் என்னையால என்ன செய்ய முடியும்? மீட்டு கொள்ள முடியும் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு தெரிஞ்சிட்டு, அவரை சார்ந்து கொண்டால், அவரை விசுவாசித்தால், அவர் செய்ததை நான் என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டால் போதும், இழந்த சமாதானத்தை என்னால என்ன செய்ய முடியும்? மீட்டு கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அடி எடுத்து வைக்க போறோம். இதை கேட்ட உடனே நம்ம பார்த்தோம்னா 2வது அதிகாரம் 10வது வசனம், அங்கு இருக்கக்கூடிய சத்துருக்கள், அந்த யூத மக்களுக்கு எதிராக இந்த அலங்கம் கெட்டப்படக்கூடாது அப்படின்ட்டு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 சத்துருக்களை நம்ம திருப்பி திருப்பி பார்க்கலாம். யாருன்னா சன்பல்லாத், தொபியா அப்படின்னு 2 நபர்கள். இவங்க தான் என்ன செய்வாங்க? இந்த யூத மக்களுக்கு இந்த அலங்கம் என்ன செய்யப்பட்டக்கூடாது? கட்டப்பட்டக்கூடாது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சத்துருக்கள் உடனே மனிதர்களை பார்க்க வேண்டாம். எப்போ இதை சுதந்திரிக்கணும்னு நீங்க இறங்குறீங்களோ அப்பவே அந்த சாத்தான் உங்ககிட்ட இருந்து எல்லாவற்றையும் திருடி போட்ட சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? விழித்து கொள்ள ஆரம்பிப்பான். அவனும் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? செயல்பட ஆரம்பிப்பான். ஆனா அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமாவே காட்ட ஆசைப்படுகிறேன். நெகேமியா 2வது அதிகாரம் 10வது வசனம், இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. முதல்ல என்ன வருமா? விசனமாய் வரும். நீங்க இந்த சத்தியத்துக்குள்ள வந்த உடனே சூழ்நிலைகள், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் கிட்ட போன உடனே சூழ்நிலைகள் இப்ப எப்படி இருக்குது? ரொம்ப என்னை என்ன பண்ண ஆரம்பிக்குது? கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப நெகட்டிவா தெரிய ஆரம்பிக்குது. என்னுடைய ரிப்போர்ட் இன்னுமே மோசமா இருக்குது. என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. என்னுடைய அடிமை பழக்க வழக்கங்கள் இன்னும் மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஏன்னா முதல்ல அங்க சத்துருவுக்கு என்ன வருது? விசனம் வருகிறது. ஏன்னா அந்த நன்மையை விசாரிக்க ஒருவன் என்ன செய்து விட்டான்? எழும்பி விட்டான். அதனாலதான் அவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த விடுதலைக்கு முதல் வழி என்னன்னா, நீங்க சத்தியத்தை அறிந்து கொண்டாலே உங்களுக்கு என்னது நிச்சயம்? விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. சத்தியத்தை, அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனை நான் சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளணும்ட்டு நீங்க காலடி எடுத்து வச்சிட்டாலே நம்ம எதுக்குள்ள பிரவேசித்துட்டோம்னு தெரிஞ்சிட்டு வெற்றிக்குள்ள நம்ம பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த நன்மையை விசாரிக்க ஒருவன் என்ன செய்து விட்டான்? எழும்பி விட்டான். அப்படிங்கிற உடனே சத்துரு சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டான். அவனுக்கு என்ன வருதான்? விசனம் வருகிறது. அடுத்தால பார்த்தீங்கன்னா அதே 2வது அதிகாரம் 19வது வசனம், ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது, எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இப்போ சாத்தானுடைய அடுத்த ஸ்டெப் என்னது? நம்மளை என்ன பண்ண ஆரம்பிப்பான்? பரியாசம் பண்ணுவது. முதல்ல அவனுக்கு என்ன வந்தது? விசனம் வருது. அடுத்தால நம்ம சூழ்நிலைகளை எல்லாம் காட்டி காட்டி என்ன செய்ய முயற்சி செய்வான்? பரியாசம்.
நீங்க செய்ய போறது என்ன? அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே அங்க சுட்டெரிக்கப்பட போயிற்று. எல்லாமே அங்க என்னது? இடிந்த நிலைமையில கிடக்குது. நீங்க இந்த காரியத்தை செய்ய முடியுமா? இங்க ஒரே ஒரு நபராக தான் நெகேமியா கிளம்பி வராரு இல்லையா? ஆனா அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை யாருதான்? பரலோகத்தின் தேவன். இன்னைக்கு ஒருவேளை நான் வந்துட்டேன், என் குடும்பம் வரல, என் குடும்பம் முழுசும் வந்தா தானே நான் இந்த விடுதலை. நீங்க ஒருத்தர் இதுக்குள்ள வந்தாலே போதும், என்ன செய்ய வந்துரும்? முழு குடும்பமும் இந்த ரட்சிப்புக்குள்ள வர ஆரம்பிக்கும். இங்க நெகேமியா கூட்டத்தை கூட்டிட்டெல்லாம் வரல. அதுவும் அந்த இடிந்த பட்டணத்தை போய் பார்க்கறதற்கு கூட வந்த வீரர்களை கூட கூட்டிட்டு போகல. அதுல ரொம்ப அந்த வசனம் நல்லா இருக்கும். தனியா நைட்ல போய் பார்த்தாராம். அவரும் அவர் ஏறி இருந்த மிருகமும் தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு போடப்பட்டிருக்கும். அப்போ இந்த காரியத்துக்குள்ள போகும் பொழுது எல்லாரும் சேர்த்து வந்தாதான் எனக்கு இது வரும். அவங்களால எனக்கு குறை, என்னுடைய கணவன் இதுக்குள்ள வரல, அதனால என்னையால இதுல நல்லதை பார்க்க முடியல, விடுதலையை பார்க்க முடியல, என் மனைவி இன்னும் முழுவதாக வரல, அதனால எனக்கு இதுக்குள்ள விடுதலையை பார்க்க முடியவில்லை. நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்தி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இந்த சத்தியம் உங்களுக்குள்ள வந்துட்டு, அவருடைய வார்த்தை வந்து விட்டது, அவருடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க தனியாளா முதல்ல என்ன செய்யுங்க? காலெடுத்து வைக்க பிரயாசப்படுங்கள். முதல்ல விசனமாவான், அடுத்தால நம்மள சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பமே இருக்கட்டும், நம்ம எதை எதிர்பார்த்து நிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன வரும்? பரியாசங்கள் வரும். அவன் கொண்டு வரக்கூடிய அடுத்த டெக்னிக் என்னதுதான்? நம்மள நிந்திக்க ஆரம்பிப்பான். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒண்ணுமே இல்ல, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் அவர் முடிச்சிட்டாருன்னா இது எதை பிடிச்சிட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க? என்ன நம்பிக்கை இருக்கு? அலங்கம் இன்னும் எப்படிதான் இருக்குது? கட்டப்படாம தான் கிடக்குது, இடிந்து போய் தான் இருக்குது, சுட்டரிக்க தான் இருக்குது. ஆனா இதுக்குள்ள சத்துரு 2 வகையான செயல்களை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? தெரிஞ்சது என்னதுதான்? அங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? நன்மையை விசாரிப்பதற்கு எழும்பி விட்டான். அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா 3வது அதிகாரம் ஃபுல்லாவே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அலங்கத்தை. இது 2யுமே நெகேமியாவும் அவங்க கூட இருந்தவங்களும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? காது கொடுத்தே கேட்டிருக்க மாட்டாங்க. சத்துரு விசனமானா ஆகட்டும், யார் எங்களை பரியாசம் பண்ணாலும் பண்ணட்டும். ஆனா நீங்க ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னாடி அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 2வது அதிகாரம் 19வது வசனத்துல அந்த நிந்தனை முடிந்த உடனே 20வது வசனத்துல என்ன இருக்குன்னா, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நெகேமியாவுடைய அந்த ஆன்சர் எப்படி இருக்கு? அந்த நிந்தனை வந்தோடனே நெகேமியா அவங்க கிட்ட பேசல, அவர்கள் கிட்ட சொன்ன வார்த்தை என்னது? நீ என்னனாலும் என்ன நிந்தித்துக்கோ, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நெகேமியாவுடைய நீங்க வாசிக்க தெரியும், எப்பெல்லாம் சத்துரு எழும்பி 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 நெகேமியாவுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்றாரோ, அடுத்த மறுமொழி நெகேமியாவுக்கு சுயத்துல இருந்து வந்திருக்காது. உடனே 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 யாரை சார்ந்து கொள்வாரு? பரலோகத்தின் தேவனானவர் எங்க கூட இருக்காரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு நம்ம 2 பேர் பேசிட்டா கூட உடனே என்ன செஞ்சிருந்தோம்? சோர்ந்து போயிருந்தோம் இல்லையா? நம்ம அவர்களுக்கு எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும்? மறுமொழி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். நான் எதுக்கு இந்த அலங்கத்தை கட்டுறேன் அப்படிங்கிறத எப்படியாவது சொல்லிடணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் கட்டுறதுனால என்னென்ன நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம விவரிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இங்க நெகேமியா அதெல்லாம் எதையுமே சொல்லல. அவங்க சொல்றதுக்கெல்லாம் அவருடைய பதில் யாரை சார்ந்துதான் இருந்தது? பரலோகத்தின் தேவனானவர், பரலோகத்தின் தேவனானவர் வேற எதையுமே செய்திருக்க மாட்டாரு. அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா நெகேமியா 4வது அதிகாரம் 1 வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி. முதல்ல சத்துரு என்ன பண்ணா? விசனம் அடைந்தான். அடுத்தால என்ன பண்ணா? பரியாசம் பண்ணா. இப்ப என்ன செய்யும்? என்ன வந்துட்டு? கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்து. இன்னைக்கு நீங்க உள்ள போக 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 சாத்தானுடைய சூழ்நிலை அப்படி தலையை பிடிச்சிட்டு இருக்கிறது தான். நீங்க தலையை பிடிச்சிட்டு உட்காரணும்ட்டு இல்லை, ஆனா நம்ம மாற்றி செய்து கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலையை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்றோம்? தலையை பிடிச்சிட்டு நான் என்ன செய்யணும், எவ்வளவோ நான் விசுவாசம் சொல்லி பார்க்குறேன், எதெல்லாமோ கேட்டு பார்க்குறேன், சொல்றதெல்லாம் எழுதி பார்க்குறேன், எனக்கு இன்னும் இல்லையேன்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு அங்க ஒரு ஒர்க் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. இதை 2 பேர் தான் அறிவார்கள். இருளின் ராஜ்யமும் இதை அறிந்து கொள்ளும், ஒளியின் ராஜ்யமும் இதை அறிந்து கொள்ளும். நீங்க என்றைக்கு சத்தியத்துக்குள்ள வர ஆரம்பிக்கீங்களோ அன்னைக்கே உங்க கண்ணுக்கு தெரியாது அது.
அங்க வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா எதற்கு நேராக தான் நம்ம போய்க்கொண்டு இருக்கிறோம்? நம்மை நிலைத்திருக்க செய்கிறவருடைய திட்டத்திற்கு நேராக தான். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இத 2 பேருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனாலதான் அங்க சத்துருக்கு இருக்க முடியல. நீங்க வசனத்தை எடுக்க எடுக்க எடுக்க, அவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க, அவருடைய அன்பை பிடித்துட்டு போக போக, அங்க இருளின் ராஜ்யம் அங்க என்ன செய்யுது? நம்மள பரியாசம் பண்ணி பாக்குது, விசனமாகி பாக்குது. ஒரு சிச்சுவேஷன்ல அதுக்கு என்ன வருது? எரிச்சல் வருது, கோபம் வருது. என்ன இவ்வளவு சொல்லியும் என்ன செய்யல? அந்த அலங்கத்தை கட்டுறத கைவிட மாட்டுக்கானேன்ட்டு. இன்னைக்கு அதனால சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. நான் இத்தனை வாரம் இத்தனை கேட்டுட்டேன், ஆனா இன்னும் பார்க்கலையேங்காதீங்க. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதை முற்றும் முடிய நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நீங்க கைவிடப்படுவதே கிடையாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அதனால நீங்க எந்த காரியத்திற்காக நீங்க அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அவர் கைவிடாத தகப்பன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கைவிடுவதே இல்லை. இங்க நெகேமியா அதை நல்லா தெரிந்து கொண்டதுனாலதான் இதுல என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கோபம் வருது, எரிச்சல் வருது. இங்க அலங்கம் என்ன செய்து முடிக்கப்பட்டாயிற்று? கட்டி முடிக்கப்பட்டாயிற்று. இன்னும் விடல. 6வது அதிகாரத்துல 2வது வசனம். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நான் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? சத்துரு எப்படிலாம் வரான் பாருங்க. விசனம் அடைகிறான், கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான். எதுவுமே இல்லைன்னு உடனே இப்ப என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்? ப்ளீசிங் வேர்ட்ஸ், இச்சக வார்த்தைகள். இந்த வழி வேண்டாம். பாதி வழியில என்ன செஞ்சிருவோம்? சத்தியத்தை பிடிச்சு வந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நாட்கள்ல யாராச்சும் வேற ஒரு ஆலோசனை சொன்னா என்ன பண்ணிடுவோம்? சரி, இது வேண்டாம், இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருக்கு, சீக்கிரத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்கொள்ள முடியும்? யாராச்சும் ஒருத்தங்க நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட மாட்டாங்களா? யாராவது கை வச்ச உடனே நமக்கு என்ன வந்துடும்? விடுதலை, சுகம் வந்துடாதான்னு சொல்லி உடனே என்ன பண்ணிடுவோம்? வழியை மாற்றி போக ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? இதைதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு, நீ வா, நம்ம 2 பேரும் என்ன செய்வோம்? ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனைக்கு, அவனுடைய ஆலோசனைக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? நெகேமியாவை இழுக்க ஆரம்பிக்கிறான். கோபத்தின் வார்த்தைகளால். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள், நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். எந்த பிரகாரமாக மறுமொழி அனுப்பினாரா நெகேமியா? 3வது வசனத்துல போடப்பட்டிருக்கோம், அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். ஹல்லேலூயா. நான் என்ன இதுல நின்றுகிட்டு இருக்கிறேன்? பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன். நான் அதை விட்டுட்டு ஆலோசனைக்கு வந்தேன்னா இது என்ன பண்ணிரும்? கெட்டு போயிரும். தெளிவா தெரிந்து வைத்திருந்தார் நெகேமியா. இந்த ஞானம் எப்படி நெகேமியாவுக்கு கிடைக்குது? ஒவ்வொரு நொடியும் என்ன செய்யறாரு? பரலோகத்தின் தேவனே. அதுதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். நம்மளுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் தான்? நம்முடைய வழிகளை தெரிந்தெடுக்க தெரியாத ஞானம் தான். நம்முடைய வாழ்க்கைய நிர்ணயிக்க தெரியாத ஞானம் தான். ஒன்னே ஒண்ணு சார்ந்து கொண்டால் போதும். இது சத்துருக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆலோசனையா, அவருடைய சத்தியத்திலிருந்து என்னை பிரிக்கக்கூடிய ஆலோசனையாங்கிற ஞானத்தை அவர் நமக்கு தந்து, அதுதான் சொல்லப்படப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற. அந்த நடக்க வேண்டிய வழி என்னதுங்கிறத நெகேமியா அறிந்திருந்ததுனால 4 தடவை அவங்க கிட்ட இருந்து இந்த ரெக்வஸ்ட், வா வா வான்னு கூப்பிட்டாலும் 4 முறையும் அவர் என்னதான் சொன்னாராம்? நான் பெரிய வேலையை செய்ய. அப்ப சத்துருவுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? என்ன சொல்லி பார்த்தாலும் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? அதை விட்டுட்டு, வார்த்தையை விட்டுட்டு, சத்தியத்தை விட்டுட்டு என்ன பண்ண மாட்டேங்கிறான்? நம்ம வழிக்கு வர மாட்டேங்கிறான் இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணாதீங்க, சோர்ந்தே போயிடாதீங்க. நீங்க இதை தியானிச்சிங்கன்னா தெரியும் அவங்க எந்த மாதிரி எல்லாம் முயற்சி எடுத்திருப்பாங்கன்ட்டு. இன்னும்
7வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, ரொம்ப நெகேமியா மேல அக்கறையுள்ளவர்கள் போல பேசுவாங்க. 7வது வசனத்துல, யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்முவும் அப்படி சொல்லுகிறான். இப்போது இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்கு நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. நெகேமியாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி தனியா ராஜா கிட்ட இருந்து எந்த பெர்மிஷனும் வாங்கல, நீங்களாவே செய்து உங்களுக்கு ஜனங்களை சேர்க்கறதுக்காக இந்த முயற்சி செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ராஜாவுக்கு தெரிஞ்சா ராஜா உங்க மேல என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? கோபப்பட ஆரம்பிப்பாரு. அதனால வாங்க நம்ம இதை குறித்து என்ன செய்வோம்? ஆலோசனை பண்ணுவோம். ஆனா நெகேமியா சொல்வாரு, அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினான். மனோராஜ்யம்னா என்னது? என் கற்பனையில இப்படிப்பட்ட காரியத்தை உருவாக்குவதற்கு நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் உங்க மன பிரம்ம. இன்னைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுவது போல அநேகரை என்ன செய்வான்? சாத்தான் கொண்டு வருவான். நீங்க இப்படி செய்து கொண்டிருந்தா இப்படி ஆயிருக்கும், இப்படி செய்து கொண்டு. ஆனா என்ன சொல்ல, இப்படி ஒண்ணுமே நடக்க போறதே கிடையாது. நீ இதுலயே இருந்துகிட்டு இருந்தனா எதிர்காலம் உனக்கு அப்படி ஆயிரும். நீ இப்படி இதுலயே அவரையே நம்பிக்கொண்டிருந்தா, அவரையே சார்ந்து கொண்டிருந்தா நாளைய தினத்துல உன் எதிர்காலம் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த பதிலை சொல்ல தெரியணும். இது எல்லாம் உன்னுடைய மனோராஜ்யமே தவிர அப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில இது வரைக்கும் என்ன செய்யவே இல்லை, நடக்கவே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் அந்த இருளின் ராஜ்யத்திற்கு முக்கியமானது. இது தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பதில் நம்மளால பேசவே முடியும். இல்லைன்னா சூழ்நிலைகள்ல அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பயத்தையும் அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தேகத்தையும் தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? பேசார். எதிரிக்கு தெரிந்து கொண்டே வர வேண்டும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ட்டு, பலம் உள்ளவர்களாகவே நின்று கொண்டு இருக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா எதிரிக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய சுகமோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய பதவியோ கிடையாது, உங்களுடைய விசுவாசம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்னது? அன்பு. அவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு. எனக்காக செய்து முடித்த தேவன் என் கூடவே இருக்கிறாருங்கிற அன்பு. அதுல கை வைத்து விட்டால் போதும், உங்ககிட்ட உள்ள அத்தனையும் என்ன பண்ண முடியும்? அவனால எடுத்துக்கொள்ள முடியும். அதனால உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட பதில என்ன செய்யணும்? சொல்லுவதற்கு தேவனை தான் நம்ம என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். அவர் இல்லை, அவரை சார்ந்து கொள்ளனா இந்த எதிரியை நம்மளால இவ்வளவு தைரியமா, இந்த பிரச்சனைகளை நம்மளால இவ்வளவு தைரியமா என்ன செய்ய முடியாது? போராடி அதுல வெற்றியை நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அதனாலதான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்படின்னா முடிக்க போறது நம்மளுக்கு உறுதி, நம்ம முடித்தவர்களாய் நிற்க போறது உறுதி. ஆனா அதற்கு முன்பாக இத்தனை சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ள வேண்டும். இங்க நெகேமியா இப்படி பதில் சொல்றாரு. இது மாத்திரம் கிடையாது. அடுத்தால 10வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, திருப்பி ஒருத்தர், இவரை சார்ந்த ஒருத்தரே என்ன செய்யறாரு? வந்து 10வது வசனத்துல, மெகதாபேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அங்க அவரும் ஒரு காவல்ல தான் இருக்காரு. நெகேமியா என்ன செய்யறாரு? அவரை போய் பார்ப்பதற்காக போகிறார். அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். எதிரிகள் கிட்ட இருந்து மாத்திரம் கிடையாது, கூட உள்ளவங்க கிட்ட இருந்துமே என்ன வருது? உங்களை கொன்று போட்டுருவான். அதுவும் வேற எங்கேயும் கூப்பிட்டா நெகேமியா போக மாட்டான்னு தெரியும். அதனால நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு எங்கேயாச்சும் சர்ச்சுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? சர்ச்சுக்குள்ளே போய் யாரை சார்ந்து உட்கார்ந்து இருக்கிறோங்கிறது தெரியலைன்னா நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. நீங்க சர்ச்சிலேயே போய் ஆல்டர்லேயே போய் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா நம்மளை சும்மாவே அங்க உட்கார வச்சுட்டு சும்மாவே எழும்பி வர வைத்து விடுவான் சத்துரு. எத்தனை ஆராதனைகள் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம், எத்தனை உபவாச ஜெபங்கள் அட்டன் பண்ணியிருப்போம். உட்கார்ந்த வண்ணமாகவே நம்ம என்ன செய்து விடுவோம்? எழும்பி வந்து விடுவோம். சத்தியத்தை அறியாமல் நம்ம எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. நம்ம எத்தனை வகையான மீட்டிங் அட்டன் பண்ணாலும்,
எத்தனை சங்கிலி தொடர்கள், ஜெப தொடர்கள் என்ன அட்டன் பண்ணாலும் சரி, சத்தியம் தெரியாம நம்ம எங்க போயிட்டு வந்தாலும் நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. அதனாலதான் இங்க நெகேமியாவை கூப்பிடுறாரு, வேற எங்கேயும் கூப்பிடல. தேவாலயத்திற்குள் போய் நம்ம என்ன செய்து கொள்ளுவோம்? பூட்டி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி தன்னை சார்ந்த மனிதர்களிடம் இருந்து சத்துருவானவன் இப்படி ஒரு ஆலோசனை என்ன பண்றான்? கொடுத்து பார்க்கிறான். அதுக்கும் நெகேமியா என்ன சொல்வார்னா 11வது வசனம், அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். 12வது வசனம், தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என்னை போல ஒரு மனிதன். அவரை பார்க்கல, அவர் சார்ந்து நிற்கிற தேவனை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, என்னை போல ஒரு மனிதன் பயந்து போவானோ? பயந்து ஒரு அறைக்குள்ள போய் நான் என்ன செய்வேன்? தேவாலயத்துக்குள்ள போய் என்னைய பூட்டிக்கிட்டு சும்மா உட்கார சொல்றியா? நான் என்ன செய்ய போறது கிடையாது, வர்றது கிடையாது. அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவன் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல, சத்துரு கூலி கொடுத்ததுனால் இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. ஹல்லேலூயா. நான் அந்த வியாதிக்குள்ள கடந்து போகும் பொழுது எனக்கும் அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்தது. என் உயிரும் என் ஜீவனும் சீக்கிரத்துல போக போகுது அப்படிங்கிற தீர்க்க தரிசனங்கள் எனக்கு வந்தது. ஆனா தேவன் என்னை அதற்கு முன்பாகவே இந்த சத்தியத்திற்குள் வழி நடத்தியதால் வருகிற தீர்க்க தரிசனங்கள் என் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை நான் என்ன செய்து கொண்டேன்? புரிந்து கொண்டதுனால இந்த இடத்துல என்ன செய்ய முடியுது? என்னால தைரியமா பேச முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் தேவன் செய்து முடித்த அந்த நன்மையான ஈவையும் அந்த பூரணமான வரத்தையும் உங்களுக்கு சொல்லல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த காரியத்தை உங்களுக்கு சொல்லலைன்னா அந்த தீர்க்க தரிசனம் எங்க இருந்து வரல? தேவனிடம் இருந்து வரல. நெகேமியா அதை தான் சொல்றாரு. அவருக்கு எப்படி அவ்வளவு தெரிஞ்சது இல்லையா? தேவன் கிட்ட இருந்து வரலங்கிறது எப்படி? அவர் சார்ந்து கொண்ட இடம் அப்படி. அந்த ஞானம் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. இல்லைன்னா அவர் என்ன பண்ணிருப்பார்? பயந்து போய் நான் தேவாலயத்துக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிடுவோம்? ஒளிந்து கொள்ளுவோம். ஏன்னா நான் மறித்து விட்டா இந்த அலங்கம் என்ன செய்யப்பட்டுரும்? பாதியில நின்றுரும். அது ஒரு ஞானமான ஆலோசனையா தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவர் என்ன செய்யல? அதை தேர்ந்து செய்யல. இந்த தீர்க்க தரிசனம் அங்கிருந்து வரல. நான் தெரிந்து கொண்டவர், நான் சார்ந்து கொண்டிருக்கவர் என்னை என்ன பண்ண போறது கிடையாது. சத்துருவின் கையில என்னை ஒப்பு கொடுக்க போறதும் கிடையாது. அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடுவதும் இல்லை. பவுல் இதை தான் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. கப்பலோட இது சேதமாகுது, ஆனா அந்த வார்த்தையை பவுல் பிடிச்சிருந்தாரு. சூழ்நிலை தெரியாது, தீவுகள் எதுவும் கண்ணுக்கு புலப்படலை. ஆனா பவுல் என்ன சொன்னாரு? எனக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன். என் ஜீவன்ல ஒரு ஜீவன் போகாது. நான் யாரை போய் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரோ அங்க போய் நிற்கிற வரைக்கும் என் பிராணன் என்னை விட்டு என்ன செய்ய போறது கிடையாது, போவது கிடையாது. என் தலைமயிரில் ஒன்று என்ன செய்ய போறது கிடையாது, கீழே விழவும் கிடையாது. பவுலுக்கு தெரிந்திருந்தது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நமக்கும் இந்த விசுவாசம் வரணும். இடையில இத்தனை சத்துருக்கள் வரதான் செய்வாங்க, இத்தனை விதமான போராட்டங்கள் வரும். கடைசியா இந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு வர 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 6வது அதிகாரம் 16வது வசனம், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. சத்ருவோடைய கடைசி நிலைமை இதுதான். என்ன ஆயிரும்? முனை அற்று போய் விடுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சத்ருவை நீங்க பயந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு விரோதமா விசனமாவான், உங்களுக்கு விரோதமா எரிச்சலாவான், உங்களை நிந்திப்பான், உங்களை சக்கந்தம் பண்ணுவான், ஆலோசனை கொடுத்து உங்களை அழைத்து கொள்ள பார்ப்பான். எல்லாவற்றிலும் நீங்க உறுதியா நிற்க 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 அந்த சத்துரு கடைசியில என்ன செய்து விடுகிறான்? முனையற்று போயிட்டு எதை அறிந்து கொள்ளுவார்களாம்? அவர்கள் தேவனாகிய கர்த்தரால இந்த காரியம் இவர்களுக்கு நடந்தது என்று அறிந்து கொள்வார்கள். இந்த மகிமைக்காக தான் சொல்றாரு, என் மகிமைக்காகவே நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள்ங்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் அவர் நடப்பிக்கிற கிரியைகளை பார்த்து நம் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் முனையற்று போவது நிச்சயம்.
இன்னைக்கு எழும்பி நிற்கிற சத்துருக்களை பார்த்து நம்ம என்ன செய்திடக்கூடாது, முனையற்று போயிடக்கூடாது. இவ்வளவு ப்ராசஸ்ல நம்ம நிக்கணும். இந்த ப்ராசஸ் நம்ம சொந்த பலத்திலேயோ நெகேமியா பயந்து போயோலாம் இல்லை. அவர் சார்ந்து கொண்டவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தார். அந்த அலங்கம் 15வது வசனமும் 16 ஒரு நேரம் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அலங்கம் இடிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், சுட்டரிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். 52 நாட்கள் நெகேமியாவுக்கு தேவைப்பட்டது. அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதை கண்டபோது, உங்கள் வாழ்க்கை கட்டி முடிக்கப்படுவதை என்ன செய்வாங்க, எல்லாரும் காண்பார்கள். அந்த நேரத்துல சத்துரு என்ன பண்ணுவான், முனையற்று போவான். அதுவும் உங்க பலத்துல இல்ல, தேவனால் இவர்களுக்கு கை கூடி வந்ததென்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளுடைய அழைப்பு தெரியணும், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தெரியணும், நம்மை அழைத்தவர் யாருங்கிறது தெரியணும், நம்மை தெரிந்து கொண்டவர் யார், நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறவர் யார் என்பது நம்ம தெரியணும். அவரை சார்ந்து கொள்வது மாத்திரம்தான் நம்ம செய்ய வேண்டியது. இடையில நெகேமியா வேற எதுவுமே செய்யல. அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ தூரம் வந்தாலும் ஒவ்வொரு நேரமும் நெகேமியா என்ன பண்ணாரு, சார்ந்து கொள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தேவனுடைய ஞானத்தினால என்ன செய்ய ஆரம்பித்தாரு, அந்த பலத்தினால மேற்கொள்ள ஆரம்பித்தார். பயத்துக்கு இடம் கொடுக்கல, பதட்டத்துக்கு இடம் கொடுக்கல. ஒவ்வொரு நேரமும் நின்று 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 எது தரைமட்டமா இருந்ததோ அது அந்த ஒரு நெகேமியா என்ன செய்தார், கட்டி முடிக்க தேவன் செய்தார். அதை மற்றவர்கள் எல்லாம் கண்டு தேவனை மகிமைப்படுத்தவும் செய்தார்கள். அதனால இன்றைக்கும் இந்த சார்ந்து இருக்கிற வாழ்க்கை நம்ம கடைசியில எப்படி கொண்டு நிறுத்தும், கட்டி முடிக்கிற வாழ்க்கையாக, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இந்த இடத்துல நம்ம அதை ஒப்பு கொடுப்போம். அப்பா, என்னை சத்தியத்திற்குள்ள வழி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க என் வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. நான் ஒன்று மட்டும்தான் செய்யணும், உங்களுடைய வார்த்தையில நான் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். எது சாத்தான்கிட்ட இருந்து வருது, எது என் தேவனுடைய ஆலோசனைங்கிறத பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தேவன் நமக்கு தருவார். அதற்காக சார்ந்திருக்கணும். அதனாலதான் கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கும், கிறிஸ்துவே நமக்கு நீதி, ஞானம், பரிசுத்தம், மீட்பாய் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ள நம்ம அந்த வேளையில நாம் ஜெபிப்போமா? ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதாவும் மகிமைப்படுவார் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த வேளையில நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை எங்களுடைய நம்பிக்கை அற்ற சூழ்நிலையாக இருக்கலாம், சுட்டரிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாம் இடிந்து தரைமட்டமான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனாலும் என் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை காக்க வல்லமையுள்ளவராய் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இடத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறத ஆவியானவர் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் பலத்தையும் கிருபையையும் ஞானத்தையும் அளிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. வரக்கூடிய போராட்டங்களில் எல்லாம் உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக எழும்பி பிரகாசித்து வெற்றியடைய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் 1, 10, 30, 60, 100 பலன் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்க முற்றிலும் ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.